வந்து பேசுறேன், நான் ஃபைட் பண்றேன்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையான சிங்கப்பெண். மேடம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாதான் மேடம் இந்த படத்துக்கு உங்களை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்றதுக்கே இங்க மட்டும் இல்லைங்க, சினிமால மட்டுமா இருக்கு, எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. இல்ல வெக்கமா இல்லையா இதை சொல்றதுக்கு? இப்படி சனம் செட்டி இப்படி சொல்றாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ சொல்றா சரிங்க, எனக்கு தான் தகுதி இல்லை, எனக்கு லுக்ஸ் இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, திறமை இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நீ ஓகே சொன்னாதானே நடக்கும். நீ ஓகே சொல்லிட்டு வந்த அதுக்கப்புறம் நீ தப்பான வழியில நம்ம போலன்றதுதான் நம்ம தப்பா? இது வந்து வெறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பிசிக்கல் கிடையாது. இது வந்து ஒரு ஹேமா கமிட்டி பத்தி தான் நீங்க வந்து கேக்குறீங்க. ஓகே, ஒரு வாரமா எனக்கு வந்து இந்த கேள்விதான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ன்றது WCC விமென் இன் சினிமா கலெக்டிவ் என்ற ஒரு ஆக்ட்ரஸஸ் நடிகைகள் வந்து சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன். இந்த கமிஷன் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நடந்த ஒரு ரேப், ஆக்ட்ரஸ் பாவனா அவங்க தான் இதுக்கு வந்து மெயின் பர்சன். இது இந்த மாதிரி ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆனது வந்து ஆக்ட்ரஸ் பாவனாக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு இன்சிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு பாவனா. ஏன்னா ஒரு நடிகைக்கு இந்த மாதிரி ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா முன் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு மனவேதனையில இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் முன் வந்து பேசுறேன், நான் ஃபைட் பண்றேன்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையான சிங்கப்பெண் பாவனா. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் பாவனாக்கு சப்போர்ட்டா அந்த டைம்ல நின்ன மற்ற நடிகைகள், எனக்கு தெரிஞ்சு பார்வதி, ரேவதி மேடம், இன்னும் ஒரு சில ஆக்ட்ரஸஸ் வந்து கூட இருந்து இது சரியில்லை, இனிமேல் நம்ம வந்து சைலண்டா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு துணையா இருந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றது இந்த கமிட்டி, ஏன்னா எல்லாரும் ஹேமா கமிட்டி அதோட ஹிஸ்டரி என்ன, எதனால இப்படி ஆச்சு, யார் வந்து உருவாக்குனது, எதுக்காக உருவாக்குனது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ அந்த டைம்ல பாவனாக்கு சப்போர்ட்டிவா இருந்து இன்னி வரைக்கும் இவ்வளவு வருஷம் கழிச்சியும் ஹேமா கமிட்டி இப்ப இல்ல நேத்து இல்ல 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆனது. ஆனா 5 வருஷம் ஆச்சு இது வெளியில வர. அதுக்கு எத்தனை விதமான ஒரு ப்ரெஷர்ஸ், எத்தனை விதமான ஒரு இது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஆட்களை ப்ரொடெக்ட் பண்ற விஷயங்கள் இதெல்லாமே நடந்ததுனாலதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஒரு நடிகையா இருந்து எல்லாம் on behalf of all the actresses, thank you to WCC, to Hema committee report, to all the actresses who bravely came front. உண்மையான சிங்க பெண்ணுங்க நீங்க தான். நம்ம இன்னைக்கு இவ்வளவு நாளாச்சு, 10 நாளா நம்ம வந்து இது பேசிட்டு இருக்கோம்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. அதுக்கே பெரிய பெரிய பாராட்டுகள். இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். இவ்வளவு தூரம் ஏன் இல்லைன்றதா இதுக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா, மலையாள சினிமால இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கு, இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். வை கான்ட் வி ஃபாலோ தட்? அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன், இது வந்து டே 1லயே எப்போ கமிட்டி லான்ச் பண்ணாங்களோ, இந்த ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே வந்து நீங்க கேட்டீங்க. எனக்கு நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எத்தனை வாட்டி எனக்கு வந்து கால்ஸ் வருது. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு 2 கால்ஸ் வருது. மேடம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாதான் மேடம் இந்த படத்துக்கு உங்களை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்றதுக்கே போட்டா ஒரு கேட்டு, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா, அப்போ ரெஃபர் பண்ணுவோம். இல்ல என்ன மாதிரி ஒரு கேவலமான மானங்கெட்டத்தனமான ஒரு விஷயம் இது. அதான் நான் சொல்றேன். அதுவும் சொல்றாங்க. இப்போ ஒரு வாரமா நீங்க என்ன கேக்குறீங்க, எனக்கு ஏத்த மாதிரி யூடியூப்ல ஒரு 4 பேர் தான் உட்காந்து டெய்லி ஒரு 50 இடத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சுதானே வர்றாங்க. சோ என்ன மிகப்பெரிய தப்பு என்ன நடக்குது? நார்மலைஸ் பண்றாங்க. எதுக்கு நார்மலைஸ் பண்ணும்? இல்ல பேட்டில உட்கார்ந்த உடனே டிஸ்க்ளைமர், இங்க மட்டும் இல்லைங்க, சினிமால மட்டுமா இருக்கு, எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. இல்ல வெக்கமா இல்லையா இதை சொல்றதுக்கு?
எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இங்கேயும் இருக்கு. ஸோ நார்மலைஸ்டா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய ஆட்கள், பணம் யார்கிட்ட இருக்கும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தயாரிப்பாளர், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் தான். அவங்களுக்கு தான் மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பில்ட் பண்றாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. விமென் ஆர் 50% ஆஃப் த பாப்புலேஷன். நம்ம ஈக்குவலா நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒரு உங்க சக நடிகை, ஒரு உங்க கூட நடிக்கிற பெண், எத்தனை நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு விசாரணை நடக்குதா இல்லையா? ஒரு விசாரணை 10 நாள் ஆச்சு. யார் யார் பேசிருக்காங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த இதே யூடியூப்ல வந்து உட்காந்து பேட்டி கொடுக்கறவங்களுக்கு, கெஸ்ட்டுக்கு ஆங்கர் கேட்கறாங்க, இப்படி சனம் ஷெட்டி இப்படி சொல்றாங்க, இது தமிழ் இண்டஸ்ட்ரியில அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ சொல்றா, அவ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா, அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அவளுக்கு பட வாய்ப்பு இல்லைன்னு அவ வந்து சொல்றா. ஒரு கரெக்ஷன், நான் ஃபீல்டுக்குள்ளேயே கால வைக்கல இன்னும், அப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகுற இது பேச்சங்க வருது. எதுக்கு நான் இன்னும் கால வைக்கல? சரிங்க, எனக்கு தான் தகுதி இல்லை, எனக்கு லுக்ஸ் இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, திறமை இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கலாம். சரி, அதனால எனக்கு வாய்ப்பு வரல, வச்சிடலாம். மனசாட்சி உள்ள டெக்னீஷியன்ஸ், இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, பெரிய பெரிய படத்துல நடிக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து பேச சொல்லுங்க. நான் ஏதோ உளறிட்டு போறேன், விட்டுருங்க. என்ன நடக்கல, ஓகே ஃபைன், சொல்லுங்க. இல்ல நடக்குது, கூப்பிட்டு விசாரணை செய்யுங்க. அப்படியா நடக்குதா? சரி, யாரு இப்படி பண்ணா, எதனால இப்படி நடக்குது, இதுக்கு என்ன நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கறது? ஒரு கமிட்டி, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு கமிட்டி வைக்கணும். கரப்ஷன் இல்லாம ஒரு கமிட்டி வைக்கணும். முடியுமா? அது ஒரு கமிட்டி இருக்கணும். எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரி, நம்ம வந்து இவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சங்கம் இருக்கு, நம்ம அசோசியேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கவர்மெண்ட் ரெகுலேட்டட். ஸோ பெண்கள் வந்து எந்த தைரியத்துல முன் வந்து பேசுறாங்க, அப்படியே முன் வந்து பேசினவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு? ஆக்ட்ரஸ் பாவனாவே வச்சுக்கோங்க. சாரி, அடிக்கடி அவங்க நேம் சொல்றதுக்கு எனக்குமே கஷ்டமா இருக்கு. பட் ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் வந்து பேசிதான் ஆகணும். அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சதா? அந்த நியூஸ் வெளியில வந்ததா? இப்போ 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுதான் ஹேமா ரிப்போர்ட்னால நம்ம வந்து பாவனா பத்தி பேசுறோம். எந்த விதமான நியாயம் கிடைச்சது? அந்த லெவல் ஹை ப்ரொஃபைல் கேஸுக்கே நியாயம் கிடைக்கல. சோ எந்த தைரியத்துல பொண்ணுங்க, அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்கமிங் மாடல்ஸ் வெளியில வந்து என்ன தைரியத்துல பேசுவாங்க? அப்படியே நான் பேசினாலும் என்னப்பா ஆக போகுது? அதுதான் இப்போ நான் கேக்குறேன், நீ ஓகே சொன்னாதானே நடக்கும். நீ ஓகே சொல்லிட்டு வந்த, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வெளியில வந்து அதை பத்தி குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன் அந்த கேள்வியே ஏன் வருது? அங்கேதானே தப்பு நடக்குது. சோ எல்லாரும் ஓகே ஓகேன்னு உள்ளுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா, அப்ப சினிமால நான் பெரிய ஆளாகி வரணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஹோப்ஸ், ட்ரீம்ஸோட வருவோம்ல, அந்த கனவுகள் எல்லாம் வச்சுட்டு வரவங்களுக்கு, திறமை உள்ள ஆட்களுக்கு என்ன பதில்? தப்பான வழியில நம்ம போலன்றதுதான் நம்ம தப்பா? சோ நம்ம தான் இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், கத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சு. உண்மையில அது இருக்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எனக்கு தெரியாது. பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க விசாரிக்கணும், இந்த மாதிரி இருக்கா, நம்ம டீம்ல இப்படி நடக்குதா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி நடக்குதா, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியை கிளீன் பண்ணுங்க, திறமைக்கு மதிப்பு கொடுங்க. மத்த அண்ட் இது வந்து வெறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பிசிக்கல் கிடையாது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சருங்க. என்ன சொல்றது, எனக்காவது நான் வந்து இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கேன், நான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த பொசிஷன்லும் நான் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்வளவு வருஷம் நான் மீடியால இருக்கேன், எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட இது கால்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. நான் அங்கேயே ஆஃப் பண்ண எனக்கு தெரியும். இதுவும் தெரியாம அந்த டீமுக்குள்ள போய், எல்லா டீம்ஸும் நான் சொல்லல, நானும் தங்கமான டீம்ஸோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இதுவரை நான் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஜென்யூன் ப்ரொஃபஷனல்ஸ். ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் தெம். இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு படத்துல நடிக்கிறேன் அப்படின்னாலும் 100% ஜென்யூனா இருந்தா மட்டும்தான் நான் நடிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டீம்ஸுக்கு என்ன அப்ரோச் பண்றதுக்கு பயப்பட அவசியம் இல்லை. பட் மெஜாரிட்டி எனக்கு வராது ஒர்க், ஏன்னா நம்ம வந்து பேசுறோம்ல.
ஸோ இதுதான் நடக்குது. ஸோ தட்ஸ் வாட் மை ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு ஹோப்போட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் டேலண்ட். அந்த டேலண்ட்டை மதிச்சு உங்க கூட சக நடிகர்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. சக மனிதர்களா ட்ரீட் பண்ணுங்க. அந்த ஒரு பவர் அபியூஸ், ஒரு பவர் பாலிடிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் நம்ம இப்போ பேசணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா பேசிதான் ஆகணும். நம்ம இவ்வளவு தூரம் ஒரு வாரமா பிரஸும் விடாம இந்த ரிப்போர்ட் பத்தி பேசுங்கன்னு எல்லார்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இது இன்னும் பெருசா இந்த விஷயம் எக்ஸ்ப்ளோர் ஆகணும். யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே இது எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகணும். அது யாரு எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அது தயக்கம் இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஸோ கேரளால இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் நம்ம தைரியமா பேச ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், உடனே பண்ணணும்ன்றது தான் என்னோட இது.